இந்த ஹதீஸின் மூலம் ஜக்காத் வழங்க தகுதி இருந்தும் மக்களிடம் ஜக்காத் வசூலிக்க கூடியவர்கள் மிகவும் பயப்பட வேண்டும். ஏனெனில் இந்த ஜக்காத் பொருள் அவர்களது அசல் பொருளையும் அழித்துவிடும். மேலும் அற்ப லாபத்திற்காக பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். பிறகு திருடியவர்களை திட்டி என்ன பலன்? அல்லது அநியாயக்காரர்கள் மீது சாபமிட்டு என்ன தான் பலன்? தன் செயலில் விளைவாகத்தான் செல்வம் அழிந்தே தீரும். மேலும் ஜக்காத்தை பெற தகுதியில்லாத நிலையிலும் அதை பெற்றதின் பாவம் தலை மீது இருந்து கொண்டிருக்கும். இந்த ஹதீஸின் மூலம் ஜக்காத் வழங்க தகுதி இருந்தும் மக்களிடம் ஜக்காத்தை வசூலிக்க கூடியவர்கள் மிகவும் பயப்பட வேண்டும். ஏனெனில் இந்த ஜக்காத் பொருள் அவர்களது அசல் பொருளையும் அழித்துவிடும். மேலும் அற்ப லாபத்திற்காக பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். பிறகு திருடியவர்களை திட்டி என்ன பலன்? அல்லது அநியாயக்காரர்கள் மீது சாபமிட்டு என்னதான் பலன்? தன் செயலில் விளைவாகத்தான் செல்வம் அழிந்தே தீரும். மேலும் ஜக்காத் பெற தகுதியில்லாத நிலையில் அதை பெற்றதின் பாவம் தலை மீது இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின்படி நம் அனைவர்களுக்கும் அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நல் உதவி புரிவானாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன்.